அஞ்சலியோட வெட்டிங் பார்ட்டிக்காக அபி வந்து சமைக்க போகிறாங்க. இந்த மாதிரி வந்து கேட்ரிங் ஆர்டர் எடுத்துகிட்டு செய்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே வந்து அபி வந்து சந்தோஷமாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அஞ்சலி வந்து அவரோட வீட்டுக்கார் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா வந்து முரளின்ற பேரில் இருக்க கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அபியை பார்த்துறாரு. பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அபி இங்கே இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. இதனால் அஞ்சலி மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் நம்ம அபி போய் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி அன்பு தான் ரொம்ப முக்கியம், உங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு நிறைய அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அதனால் அஞ்சலி சந்தோஷம் அடைகிறாங்க. இதை பார்த்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அபிக்கு எவ்வளோ பொறுப்பாக இருக்கா, ஒரு சிலர் இங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டு, குடும்பத்துக்கு வந்து ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவை பார்த்து அவங்க வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. இதனால் லாவணியா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அவங்க சித்தப்பாவும் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. ஓவராக தான் பாட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சொல்லிட்டு போயிட்டோன்னே லாவணியா வந்து செமையாக கோவம் வந்தது. லாவணியாவுக்கு அவங்களால தாங்கிக்க முடியல. இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கடுப்பாக இருது லாவணியாவுக்கு. அதையும் நினச்சி பார்த்து செமையாக டென்ஷன் ஆகி ஃபுல்லாக அங்கே இருக்க வந்து பாட்டில் எடுத்து ஃபுல்லாக வந்து குடிக்கிற பாட்டில் எடுத்து ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க. அதனால் ஃபுல்லாக வந்து செம போதை ஆகிடுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது வந்து இதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு, அபியை பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அபி செய்கிற சமையலில் வந்து நிறைய உப்பெல்லாம் வாரி கொட்டிடுறாரு. அதனால் அபி காரமும் அதிகமாக கொட்டிடுறாரு. அதனால் அபியோட சமையல் வந்து நல்லா இருக்காது, வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ காரமாக இருக்கும், உப்பாக இருக்கணும். அபி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. நான் சீக்கிரமாக சரி பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆளுங்களாம் வரத்துக்குள்ளே நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அபி பாட்டிக்கிட்டேயும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அஞ்சலிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்களும் டைம் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த உப்பை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து காரத்தையும் சரி பண்ணுறதுக்காக, காரத்துக்கு வந்து எலுமிச்சை பழத்தையும் உப்பு சரி பண்ணுறதுக்காக நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, உப்பை சீக்கிரம் அதிகமாகக்கூடாது, கம்மியாகணும், குறைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா வந்து தக்காளி அதெல்லாம் போட்டு சரி பண்ணிடுறாங்க. பார்த்தா 2 எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, எப்படி இருக்குன்னு. ரொம்ப கரெக்டாக இருக்குமா, எந்த பிரச்சனையுமே இல்லை, உப்பெல்லாம் நல்லா இதுவாக கரைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தப்பா போயிட்டு வந்து நம்ம ராகவ் கிட்ட, இந்த மாதிரி வந்து சமையலை சொதப்பிட்டா அந்த பொண்ணு, பார்த்தியா இப்படி வச்சதை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்புவாங்க வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ராகவ் வந்து, என்ன சித்தப்பா இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சமையல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து அதே மாதிரி இருக்குது. எல்லாருமே பாராட்டுறாங்க, ரொம்ப நல்லா சமையல் பண்ணியிருக்காங்க, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க, மற்ற ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அபிக்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கா, எல்லாத்துலேயுமே வந்து அவர் நல்லா டேலண்ட் காட்டுறாளே சொல்லிட்டு அபியே பார்த்துட்டு இருக்காரு ராகவ். இதை பார்க்குற அவங்க சித்தப்பாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுறாரு. ராகவ் என்ன பண்ணுறாரு, ஆகாஷை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, நிறைய கேஷ் கொடுக்குறாரு. இதை வந்து அபிக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க சமையல்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. உடனே ஆகாஷ் போயிட்டு கேஷ் கொடுக்கறதுக்காக போகிறாரு. அப்போ பாட்டியும் அஞ்சலி வந்து, பரவாயில்லம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து நீ வந்து எதிர்த்து நின்று அதை சமாளிக்கிற, இந்த மாதிரி டேலண்ட்டு தான் வேணும், ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுமா, உன்னை வந்து மருமகளாக போகிற வந்து வீடு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து அப்படியே அசந்து வந்து பார்த்துட்டே இருக்காரு. நம்ம வந்து அபி வந்து சரிங்க நான் கிளம்புறேன், வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காசை வாங்கிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக தகராறு பண்ணுறாங்க. அந்த பாட்டியை வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு எஜமானியா, உங்கள் இஷ்டப்படி தான் எல்லாமே ஆடணுமா, நான் ஏன் என்னை வந்து இப்படி பண்ணுறீங்க, இப்படி தொல்லை பண்ணுறீங்க, என்னை ஏன் வந்து ராகவ் கூட பழக விட மாட்டேங்கிறீங்க, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் கூட ஆளே சரியில்லை, வேலைக்காரிங்களாம் வந்து பாராட்டுறீங்க, நான் மருமகளாக வீட்டுக்கு வரப்போகிறேன், என்ன மட்டும் இப்படி பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் எங்கள் விஷயம் தலையிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மரியாதை குறைவாக பேசிட்டாங்க. இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனசு கஷ்டப்பட்டு போனோன்னு ராகவ் செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு.